ஐயோ! மீனா கண்ண திறந்து பாரு மீனா, கண்ண திறந்து பாரு மீனா அப்படின்னு முத்து இப்ப அலர்ற சவுண்ட் நமக்கு எல்லாத்துக்கும் கேட்டு நமக்கே வந்து நெஞ்சே பதபதைக்க வைக்க போறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. இப்ப வந்து ரோகிணிக்காக ரோகிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். ரோகிணி மனோஜோட சேர்ந்து வாழணும். ஆனா வந்து உண்மைய நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்னு திடீர்னு தியாகியான மீனா, இப்ப வந்து முத்து கூட சண்டை போட்டுட்டு வீட்ட விட்டு போறதா முடிவு பண்றாங்க. முத்து குடிச்சிட்டு வராரு. முத்து வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. முத்து வந்து பண்ற விஷயங்கள் எனக்கு ஒத்தே வரல. இதுல வந்து யாரும் என்ன சரி பண்ண முடியாது. என்ன வந்து நீங்க வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு வீட்டை விட்டு மீனா போன அதே நேரத்தில் சிட்டிக்கு ஒரு ஃபோனை போட போகிறாங்க ரோகிணி. புதுசாக அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா வந்து இந்த மீனா உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். இப்போதைக்கு அவள் வீட்டை விட்டு போயிட்டா. இப்போதைக்கு அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டான், நம்ம நம்புவோம். ஆனால் ஏன் வீட்டை விட்டு போனா அப்படின்னு ஆல்ரெடி ஸ்ருதிக்கு டவுட் வந்துருச்சு. ஸ்ருதி 2-3 தடவை அவர் குடிச்சிட்டு வர்றது ஒன்றும் இப்போ புதுசு இல்லையே, அதே மாதிரி இப்போ அவர் ஒன்றும் குடிச்சிட்டு வந்து பிரச்சனைலாம் பண்ணலையே, மீனா நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஊருக்கு போயிட்டு இருந்தப்பறம் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களை சைக்காலஜிஸ்ட்டை கூட்டு போயே தீரணும், உங்கள் மனசில் வேறு ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல இந்த விஷயத்த முத்துவுமே திருப்பி திருப்பி சொல்கிறாரு. அவரும் வந்து திடீர்னு கோவமாகவே தான் இருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த மந்திரிச்ச கயிறு கட்டினது வேலைக்கு ஆகலை, ஏதோ வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க இந்த சமயத்திலே ரோகிணி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அவ்வளோதான் இதோட வந்து நம்ம இந்த கதையை காலி பண்ணி விடணும், இல்லைனா நம்ம சிக்க தான் போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. ஸோ முடிவு பண்ணுறதுக்கு இடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனா நேராக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போக அங்கே சத்யா அந்த ரேகாவோட பழகிறது, அதாவது சிந்தாமணியோட பொண்ணோட பழகிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்தாமணியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் இப்போ நம்ம பொண்ணு யார் கூடயும் பழகக்கூடாது, ஏதாச்சும் ஒரு பையன் கூட பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிலுக்கு போய் அவ கல்யாணம் நடக்குங்கிறாங்க. அது நடக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் சிந்தாமணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக ரேகா பேசிகிட்டு இருக்கிறது சத்யா வேற யாரும் இல்லை மீனாவோட தம்பின்னு தெரிஞ்ச உடனே தொழிலில் போட்டியாக வந்தவ குடும்பத்திலையும் போட்டியாக வராளா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இது மீனாவோட ஐடியாவாக தான் இருக்கும், மீனாவை போட்டு தள்ளணும்னு அவங்களும் தனியாக ஒரு பக்கம் முடிவு பண்ணுறாங்க. இதுக்கடையில் மீனா வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா வீட்டில் சாப்பாடு செய்கிறது வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை. ரோகிணியை இப்போ தலையில் தூக்கி வச்சு ஆட ஆரம்பித்ததுனால விஜயா ரோகிணி கிட்டக்க, ரோகிணி கொஞ்சம் ஒரு டீ போட்டு தரீங்களா, போட்டு தரியாமா அப்படின்னு கேட்டுட்டு, சரி சரி வேணா விடுமா, உனக்கே இந்த கான்ட்ராக்ட் வரப்போகுது, 40 லட்ச ரூபா பணம் வருது, நானே இப்போ சமைக்கிறேன் அப்படின்னு அவங்க போய் சமைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ருதி கிட்டையும் வேலை வாங்க முடியாது. ஸ்ருதியும் வந்து நான் இனிமேல் ஹோட்டல்லேருந்து வேணால் சாப்பாடு கொண்டுறேன் ஆண்டி, அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்க எல்லாருமே சேர்ந்து இப்போ விஜயாவே வந்து இந்த மீனா திருப்பி இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும், வந்து அட்லீஸ்ட் சமைச்சாச்சு போடுவா அப்படின்னு வீட்டு வேலைக்கு ஆள் வேணுமேனு அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கடையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிட்டியை ரோகிணி போய் பார்த்து, என்னால் வந்து இதுக்கு மேலே அந்த வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்க முடியல, எனக்கும் உனக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கலாம், உன்னை ஜெயிலில் போட்டதுக்கு அது நான் வந்து மன்னிப்பு கூட கேட்டுறேன், எனக்கு சீக்கிரம் ஒரு பெரிய பணம் வரப்போகுது, நான் பணத்தை கொடுக்குறேன், எனக்கு வந்து அந்த மீனாவை காலி பண்ணணும் நீ அப்படின்னு சொல்ல அந்த சமயத்தில் உடனே வந்து இப்போ சிட்டி யோசிக்க ஆரம்பிக்கிறார். சரி இதனால் நமக்கு என்ன லாபம்னு அவர் யோசிச்சு, சரி அமௌண்ட்டும் வருதுங்கிற மாதிரி யோசிச்சு பழிக்கு பழியும் வாங்குறமே அப்படிங்கிறதையும் சொல்கிறார். நான் பழிக்கு பழி வாங்க போகிறேங்கிறதுனால சரி ஓகே இதை பண்ணலாம் தான் நினைக்கிறேன் ரோகிணி, நான் சொல்கிறேன் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிவிட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து போட்டு தள்ளிட்டு அந்த பழியை இவன் மேலே தூக்கி போட்டுடணும், ஏன்னா இவளால் தான் நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு ரோகிணியவே வந்து போட்டு கொடுக்கணும்னு அவர் ஒரு பக்கம் முடிவு பண்ணுறாரு. இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, அவரோட அடியாட்கள்லாம் கூப்பிட்டு இந்த மீனா இந்த பக்கமாக தான் ஒரு வண்டியில் போயிட்டுருப்பாள், அவளை தட்டி தூக்கணும், அவள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல இதே சமயத்தில் இப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா எங்கே இருக்கீங்க மீனா அப்படின்னா வந்து என்ன எதுக்கு எனக்கு கால் பண்ணேன், உன் தொல்லை தாங்க முடியாமல் ஓ ரகசியத்தை நான் மறைச்சிக்கிட்டு நான் குற்ற உணர்ச்சியோட இங்கே என் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல, என் குடும்பத்துக்கும் ஒன்றும் புரியல, அவர் டெய்லி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, எனக்கு உண்மையை சொல்லிடலாம் போல இருக்குது அப்படின்னா கிறிஷோட உயிரும் என் உயிரும் எங்கள் அம்மாவோட உயிரும் அப்படின்னு ஏச்சி இப்போ இதையே சொல்லி சொல்லி எத்தனை தடவை தான் இது பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை மீரா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டா நான் நேரில் வந்து கூட நான் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல தான் வந்து இப்போ பூ மார்க்கெட்டில் பூவை வாங்கிட்டு இப்போ கொண்டு போய் இந்த இடத்த டெலிவரி பண்ண போகிறேன், போகிற வழியில் வேணால் நான் அங்கே இருந்து கால் பண்ணுறேன், என்ன விஷயம் எனக்கு ஒன்றும் பேசணும்னா எனக்கு அவசியமே இல்லை, எனக்கு பேசணுன்னே தோணலை அப்படின்னா ப்ளீஸ் மீனா அப்படின்னு இந்த விஷயத்தை வாங்கிட்டு உடனடியாக சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிட்டி கால் பண்ணி இவன் இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் தான் பூ வாங்குறதுக்கு போயிட்டுருக்காங்க, பூ கொடுக்கறதுக்கு போயிட்டுருக்காங்க, நீ இப்போ போனோன்னா அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம், இப்போ தான் கரெக்டான டைம் அப்படின்னு. என்ன ரோகிணி ஸ்கெட்செல்லாம் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, பெரிய ரவுடி ஆகிட்டீங்க போலையே, டான் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஒரு ஆட்களை கூப்பிட்டு வண்டியில் இருங்கடா, அவளை இன்றைக்கே காலி பண்ணுறோம், அந்த மீனா என்கிட்ட பேசின பேச்சுக்கு என்ன ஒரு தடவை அடிச்சிருக்கா, அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க.
கிளம்பி இந்த பக்கம் போகும்பொழுதே சிந்தாமணியோட வண்டி இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த வண்டியிலையும் வந்து இப்போ மீனா போகிறத பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த மீனாவை இன்னைக்கு காலி பண்ணணும், இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மண்டபத்துக்கு போனால் அந்த மண்டபத்துலையும் நீங்கள் பண்ணுறது பழசாக இருக்குது, மாடர்னாக வேணும்னா அது மீனாட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மாடர்ன் மீனாவை இன்னைக்கு காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக கிளம்பி அவங்களும் கார் எடுத்து வர 2 காரும் ஒரே சமயத்தை அப்படி போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனாவுக்கு ஒன்றும் புரியல. மீனா என்ன 2 கார் நம்மளை துரத்திட்டு வருதுன்னு அப்படின்னு அவங்க சைடில் போக பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. இந்த ஒரு காரில் வந்து சிந்தாமணி இருக்கிறதையும் இன்னொரு காரில் சிட்டி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஐயோன்னு வேகமாக கார் எடுத்து அவங்க பைக் எடுத்து அவங்க போயிட்டே இருக்க, பைக் எடுத்து போய் சைடில் போய் ஒரு சந்து வழியாக போய் எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. எஸ்கேப் ஆகி போகலான்னு போய் இன்னொரு சந்துக்குள்ளார போக சின்ன சந்தாக இருந்ததுனால வந்து இவங்க 2 பேரும் போக முடியல. இந்த கார் 2ம் போக முடியலன்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிக்க, மிஸ் ஆகிட்டாடா, இப்போ வேறு சுதாரிச்சிருவாளே, இதை முத்துக்கிட்ட சொன்னால் சும்மா விட மாட்டானே அவன் அப்படின்னு இவங்க 2 பேருமே பயந்துக்கிட்டு இருக்க. இந்த சமயத்தில் வந்து இப்போ ஐயோ மிஸ் ஆகிட்டா, இப்போ ஆனால் என்னை பார்க்க வேற செஞ்சுட்டா அந்த மீனா அப்படின்னு ரோகிணி கால் பண்ணி சொன்னால், நீ ஒரு வேஸ்ட்டு, உன்கிட்ட போய் இந்த வேலையை கொடுத்தேன் பாரு அப்படின்னா அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணி ஃபோனை வச்சுட்டு தான் ரோகிணி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா, ரோகிணி இவங்க எங்கே வருவாங்கன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து ரோகிணி நின்று கை காமிக்கிறத பார்த்து கை காமிக்கும் பொழுது பார்த்தா அது தனியாக வந்து ஒரு மரத்துக்கடியில் யாருமே இல்லாத இடமா இருக்குது. அங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு இப்போ என்ன ரோகிணி என்ன என்கிட்ட பேசணும் நீ அப்படிங்கும் பொழுதே வந்து என்ன பண்ணுறாங்க ரோகிணி அப்படின்னா டக்குன்னு கையில் இருக்க ஒரு பின்னாடி இருந்து ஒரு கட்டை எடுத்து மீனா தலையிலே டம்முன்னு அடிக்கிறாங்க. மீனா அப்படியே பார்த்து ரோகிணி அப்படிங்கும் போதே நீ இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, சாவு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு அடி அடிச்சு அவங்கள தள்ளி விட்டுட்டு கீழே தள்ளி விட்டுட்டு கரெக்டாக வந்து எந்த பக்கம் வந்து அடித்தாங்களோ அதே சைடு மண்டை கீழே விழுற மாதிரி வந்து அந்த பைக்கையும் தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு கீழே விழுந்த மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு கிளம்பி இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ வேறு யாரோ அதை பார்த்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி நேராக வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான திருப்பம் ஒன்று அடுத்து வரப்போகுது. இப்போ முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு முத்து குடுன்னு ஓடி வந்து இந்த பக்கம் இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே இப்போ செக் பண்ணுறாரு. ஐயோ மீனா கண்ணத்தர மீனா என்னாச்சு, நான் பார்க்கணும் மீனான்னு எல்லாம் தேட ஆரம்பிக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த பக்கமாக தான் வந்து அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் அவங்க போகும்பொழுது பின்னாடி 2 வண்டி துரத்திட்டு போகுதுங்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததுமே அது சிந்தாமணி அண்ட் சிட்டி வண்டின்னு தெரிஞ்ச உடனே வந்து கடுப்பாயிட்டாரு முத்து. கடுப்பாகி இவர் வந்து போய் அந்த எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறாரு. எந்திரிச்சு போகலான்னு பார்க்கும்பொழுது திடீர்னு இன்னொரு விஷயம் அவர் கண்ணில் தென்படுது. டக்குன்னு திரும்பி போயிட்டு இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ஓட்டி இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கமாக வந்து ஒரு காரில் இப்படி போய் சைடில் ஜன்னல் வழியாக அப்படி எட்டி பார்த்து இன்னொரு உருவம் போகுது. யாருன்னு பார்த்தா அது ரோகிணி. ரோகிணி எதுக்கு அதே பக்கம் போயிருக்காங்க, இவங்க எதுக்கு இந்த பக்கம் போனாங்க, அப்போ ரோகிணிக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு வந்து இப்போ முத்து யோசிக்கிறதும், மீனா சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க, மீனாவுக்கு வந்து மறதி வந்துருச்சு, அவங்களுக்கு வந்து எல்லாம் மறந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து இப்போதைக்கு திருப்பி ரோகிணி சிக்கினாங்கன்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி திருப்பி ரோகிணி சிக்கினாலும் ஒரு பிரோஜனம் இல்லைங்க, அவங்க திருப்பி எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எதையாச்சும் வந்து பண்ணுவாங்களான்னு பார்த்தா கடைசியில் மீனா வந்து ரோகிணியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா எத்தனை நாளைக்கு வீட்டை விட்டு வெளில போயிருப்பாங்க, இந்த லாஜிக்லாம் என்ன லாஜிக் அப்படின்னு நமக்கும் பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு. நீங்கள் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரோகிணி இப்படியே போச்சுன்னா வந்து மீனாவை போட்டு தள்ளவே தயங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் வந்து இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்கள். அதில் எந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் எந்த சீரியலுக்கு நாங்கள் அதுக்கப்புறம் எந்த ப்ரெடிக்ஷன்ஸ் போடலாங்கிறதையும் பாருங்கள். இடம்பொருள் நவ் சேனலில் ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது, அங்கே பாருங்கள். தேங்க்யூ.